பழைய மனுஷனின் வழியிலேயே நடந்துட்டு இருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு அவர் பக்கமாய் நம்மை திருப்பி நமக்காக ஒரு புதிய வழியை, புதிய பாதையை ஆயத்தப்படுத்தி தந்த தெய்வத்தின் பாதையை அறியாமல் இன்னைக்கும் உலகத்தை நியாயத்திட்டு கொண்டிருக்கிறோம், குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறோம். குற்றமில்லாதவர்களையும் குற்றவாளிகளென வாய்களை திறந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு பாவிகளோடு போஜனம் பண்ண உட்கார்றாரு. அப்போ பரிசேயர் வந்து சொல்றாரு, சீசர்களை பார்த்து சொல்றாரு, உங்க போதக பாவிகளோடு இருக்கிறது என்ன, பாவிகளோடு போஜனம் பண்ணுகிறது என்ன? அப்போ இயேசு அதற்கு என்ன பதில கொடுக்கிறாருன்னா, நான் நீதிமான்களை அல்ல பாவிகளையே என்னிடத்தில் சேர்த்து கொள்ளும்படி வந்திருக்கிறேன். அப்ப என்ன சொல்றாருன்னா, நான் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். இதை நீங்க கற்றுக்கொள்ளவில்லையா? சிலரை பார்த்து தேவன் சொல்றது என்னன்னா, அன்னைக்கு இயேசு அந்த பரிசேயரை பார்த்து இப்படி சொல்லி இருக்கலாம், போடா டே, என்னுடைய வழி, என்னுடைய பாதை, என்னுடைய சுவிசேஷம், என்னுடைய உபதேசம் என்னன்னு புரியாம சில பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. தேவன் அநேக நேரத்துல நம்மை நடத்துகிற பாதைகளை சில பேர் சொல்லுவாங்க, நீ அப்படி நடக்க கூடாது, நீ இதை செய்யக்கூடாது. ஆனா அவங்க வாழ்க்கையில அவங்க தேவனுக்கு விரோதமா தூரமா இருப்பாங்க. அப்படிதான் இயேசுவை குறித்தும் பரிசேயர் சொல்றாங்க, உங்க தெய்வம், உங்களுடைய இந்த போதக ஏன் இவங்க கூட இருக்கிறாரு? இவங்க பாவிகள் அல்லவா? பாவிகளோடு இருக்கலாமா? பாவிகளோடு இருக்கலாமா? ஏன்னா பாவத்திற்கு தெய்வம் தூரப்பட்டவர் அல்லவா? பரிசுத்தம் தானே அவரிடத்துல இருக்கும். நம்ம தெய்வத்தை குறித்து ஒன்னு புரிந்து கொள்ளணும். கிருபை எந்த இடத்துல பெருகுதுன்னா, பாவம் எந்த இடத்தில் அதிகமாகிறதோ அந்த இடத்தில் கிருபை புறப்பட்டு செல்லுகிறது. இந்த சத்தத்தை இந்த தேசத்துள்ள ஜனங்கள் ஏதோ ஒருவர் தெளிவாக கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்க பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டிருக்கலாம். இந்த சத்தத்தை இந்த டிவி வழியாக கேட்டுக்கொண்டிருக்கலாம். என்ன தேவன் ஏற்றுக்கொள்வாரா? ஏன் பாவத்தை மன்னிப்பாரா? ஏன் குறைவுகளை மன்னிப்பாரா? என்ன தேவன் அவரிடத்தில் சேர்த்துக் கொள்வாரா? ஒன்னு புரியணும், பாவம் பெருகின இடத்தில் கிருபை ஆண்டு கொண்டது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுவின் பக்கமாய் திரும்புவதற்கு எந்த இருதயம் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறதோ அவர்களை நிச்சயமாக அவர் சேர்த்துக் கொள்வார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இயேசு சொல்றாரு, பரிசேயரை பார்த்து சொல்றாரு, பலியை அல்ல இரக்கத்தை விரும்புறேன். நீங்க கற்றுக்கொள்ளலையா? போய் கற்றுக்கொள்ளுங்க. நீங்க நீங்க படிக்கலன்னு நினைக்கிறேன், நீங்க சுவிசேஷத்தை கேட்கலன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 அதிகாரங்கள் தாண்டி தேவன் பதிலை கொடுக்கிறார். பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதின் பொருள் என்னவென்று சொன்னால், நீங்கள் குற்றவாளிகளை, குற்றமில்லாதவர்களை குற்றவாளிகள் என தீர்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. தேவன் இரக்கத்தை விரும்புகிறார். தேவன் பரிசேயரை பார்த்து சொல்றாரு, நீங்க போய் படிச்சிட்டு வாங்க. சில பேர் எல்லாம் தேவனை புரியாம மனுஷர்களை குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க, மனுஷர் விதமா செயல்பட்டு இருக்கிறாங்க, தேவனுடைய அழைப்பை புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் சொல்றாரு, உங்களை நியாய தீர்ப்பதற்காக அல்ல சபையில் சேர்த்தது, நியாயம் தீர்ப்பதற்காக அல்ல அவர் பக்கமாய் திருப்பினது, தேவனுக்காக உண்மையாய் வாழ்ந்து அநியாயம் செய்கிற, அக்கிரமங்களில் கிடைக்கிற, பாவம் செய்கிற ஜனத்தை இயேசு கிறிஸ்துவின் உண்மையை அறிந்து கொள்ளும்படி உங்கள் வாய்களை என் நாமத்திற்காக திறக்க வேண்டும் என்பதையே உங்களை அவருக்காக அவர் சேர்த்துக் கொண்டிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நியாயம் தீர்க்கிற ஜனம் பெருகிடுச்சு. குற்றமில்லாதவர்களை குற்றவாளிகள் என தீர்க்கிற ஜனம் பெருகிடுச்சு. அப்படிப்பட்டவர்கள் தேவன் சொல்றாரு, போய் படிச்சுட்டு வாங்க. என்ன படிச்சுட்டு வர? வேதாகமத்தை படிக்கணும், தேவனுடைய சத்தத்தை கேட்கணும், தேவனுடைய சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளணும். நியாயம் தீர்க்கிற ஜனம் இந்த உலகத்தில் இருக்கிறது. எனவே தேவன் சொல்றாரு, நான் இரக்கத்தை விரும்புறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. தேவன் எப்போதும் இரக்கத்தையே விரும்புகிறவராயிருக்கிறார். வாசிக்கலாம், மார்க் 14வது அதிகாரம் 58 59வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 14வது அதிகாரம் 58 59வது வசனம். அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள். அப்படி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வாமற் போயிற்று. ஹல்லேலூயா.
இப்ப பரிசு இடத்துல தேவன் சொல்லிட்டாரு, பாத்தீங்களா, போடாடே நீங்க போய் படிச்சுட்டு வாங்க, தேவனுடைய சத்தியத்தை புரியாம பேசுறீங்க. அப்ப சொன்ன உடனே இவங்க கூட்டத்துக்கே ரொம்ப ரொம்ப கோபம் வந்துடுச்சு. எங்களையே பார்த்து இப்படி சொல்லிட்டாரா, எல்லாத்தையும் அறிஞ்ச எங்களையே பார்த்து இப்படி எதுவுமே தெரியாதவங்கள போல சொல்லிட்டாரா என்று சொல்லி அவர்கள் எல்லாம் கூட்டம் கூடி எப்படியாவது இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என வகை தேடிக் கொண்டே இருக்கிறார்கள். அதை நம்ம வாசிக்கிறோம். அவர் நியாயத்தீர்ப்பு சங்கத்தில் அவரை நிறுத்தி இருக்கும் போது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள். அப்படி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வாமற் போயிற்று. சில பேரெல்லாம் உங்களுக்கு விரோதமா சொல்றத பார்த்தா எல்லாருமே நம்புறது போலதான் இருக்கு. ஆனா இன்னைக்கு தேவன் சொல்றாரு, உங்களுக்கு விரோதமாக எழுதப்படும் சில கையெழுத்தை என் தேவனால குலைக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? குற்றமில்லாதவர்களை குற்றவாளிகள் என தீர்க்கிற ஜனம் பெருகிற நேரத்தில் என் தேவன் நியாயத்தை வெளிப்படுத்துகிறவர், மறைபொருட்களை அறிந்திருக்கிறவர், இருளில் இருப்பதை அவர் அறிவார், அந்தரங்கத்தில் பேசுவதை இரண்டு பேர் யாருக்கும் தெரியாமல் பேசுவதை என் தேவன் அறிந்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அவங்களே பார்க்கிறாங்க, இவருக்கு விரோதமா என்னதான் பொய் சொன்னாலும் எதுவுமே ஒவ்வவில்லையே, எதுவுமே செயல்பட முடியவில்லையே. எனவே செய்யாத குற்றத்திற்காகவே செய்ததை போல காண்பித்து, பாத்தீங்களா அவரை ஒப்பு கொடுத்துட்டாரு, அவங்களே இயேசுவே தன்னுடைய குறைகளை ஒப்பு கொடுத்துட்டாருன்னு செய்யாத குற்றத்திற்கு அவர்களே சொல்லுறாங்க, அவங்களே முடிக்கிறாங்க. நமக்கு அதுதான் அநேக நேரத்தில் வேதனை. என்னன்னா நாம எதுவுமே செய்திருக்க மாட்டோம், அவங்களே புதிதா உருவாக்குவாங்க, அவங்களே நிரூபிப்பாங்க, எல்லாமே அவங்க வார்த்தையிலே முடிஞ்சிடுது. இன்னைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து இந்த உலகத்தின் நியாய தீர்ப்பு, மக்களின் நியாய தீர்ப்பு எதுவுமே பிரிக்காது. ஹalleluya. அன்னைக்கு இயேசுவுக்கு விரோதமாகவே பொய் சாட்சி சொன்னாங்கன்னா நமக்கு விரோதமா சொல்ல மாட்டாங்களா? இயேசுவுக்கு விரோதமாகவே எப்படியாவது இவரை அறையணும் கொல்லணும்னு பார்க்கும்போது நமக்கு விரோதமா பேச மாட்டாங்களா? ஆனா ஒன்று உண்டு, நமக்கு விரோதமா என்னதான் உலகம் நியாய தீர்த்தாலும், உலகம் இவன் குற்றவாளி என தீர்த்தாலும் என் தேவன் அவற்றை ஒரு நாள் உடைத்தெறிவார். ஆமென் சொல்லலாமா? ஹalleluya. சிலரெல்லாம் பேசுறத பார்த்தா அவங்க வழியில அவங்க ஏதோ பரிசுத்தம் உள்ளவர்களை போல இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக ஜனங்கள் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இயேசு அன்னைக்கு சொன்னாங்க, இவர் போஜன பிரிய, போஜன சாப்பிட்டதுனால, சாப்பாடு சாப்பிட்டதுனால போஜன பிரியன்னு சொன்னாங்க. யோவானை குறித்து சொல்றாங்க, இவன் பிசாசு பிடிச்சிருக்கிறான், போஜன சாப்பாடு சாப்பிடாததுனால அது ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. ஓய்வு நாள்ல இயேசு அற்புதம் செஞ்சதுனால இந்த நாள் அற்புதம் செய்யலாமா, அது ஒரு பிரச்சனை. இந்த உலகத்தில் பல பேர் என்னதான் செஞ்சாலும் குறை சொல்லி கொண்டிருக்கும் போது குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும், குற்றத்தை உருவாக்க வேண்டும், நியாயம் தீர்க்க வேண்டும், விழப்பண்ண வேண்டும், இவனை அழிக்க வேண்டும், இவனுடைய பேரை இல்லாமலே ஆக பண்ண வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது எங்க ஏசப்பா சொல்றாரு, என்னதான் விரோதமா எழும்பினாலும், என்னதான் உங்களுக்கு விரோதமாக முகத்திற்கு முகம் பல சவால்கள் எழும்பி உங்களை குற்றவாளிகள் என தீர்த்தாலும் என்னால தைரியமா சொல்ல முடியும், என் தேவனால் நியாயத்தை வெளிப்படுத்த முடியும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? சிலருடைய வீட்டுல குஷ்டரோகம், ஆனா மற்றவங்க முகத்துல இருக்கிற பருவை பார்த்து ஐயோ பரு இருக்கு, ஐயோ எங்க இது எப்படி மாறும் அப்படி குற்றப்படுத்துறவங்க அநேக பேர் உண்டு. ஆனா அவங்க வீட்டை பார்த்தா குஷ்டரோகத்தின் மேல குஷ்டரோகம், நினைக்கிறத விட வேதனை, நினைக்கிறத விட பாவங்களை அவங்க வழியில செஞ்சுட்டே இருக்கிறாங்க, நித்தமும் பாவத்தின் வழியில் நடக்கிறாங்க. ஆனா தெய்வத்திற்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவர்களுக்கு வேதனை உண்டு, நியாய தீர்ப்பு இந்த உலகம் கொடுக்கும், ஆனா அது நிரந்தரம் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்கன்னு தெரியல. இப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் பேசுகிறேன், உலகம் உங்களை நியாயம் தீர்க்கலாம், ஆனா எங்க அப்பா நிச்சயம் அந்த உலகத்தின் நியாய தீர்ப்பை அழித்து உடைத்தெறிந்து உங்களை வெளியே திரும்ப கொண்டு வருவா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தலைக்கு மேல ரெண்டு கையை தட்டி, நல்ல கையை தட்டணும். ஹalleluya. நம்மிடத்துல தான் தேவன் பேசிட்டு இருக்கிறாரு. தேவனுக்கு வழி ஆயத்தம் பண்ணுங்கள். நம்ம எங்க ஆயத்தம் பண்றோம்? சத்தத்தை கேட்கிறோம், சுவிசேஷத்தை கேட்கிறோம்.
செய்தியை கேட்கிறோம், பல ஆண்டுகளா பிரசங்கத்தை கேட்கிறோம். ஆனா நம்முடைய வழியோ அவருக்கு தூரமா இருக்கு. நம்முடைய வழியோ தேவனுக்கு புறம்பா இருக்கு. தேவன் பிரியப்படுறது போல நம்ம வழி இல்லையே. இன்னைக்கு தேவன் சொல்றாரு, மனம் திரும்பணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறது? என் வழி திருப்பப்படுது, இனிமே அவர் வழியில நான் நடக்க போறேன், நான் தேவனுடைய வழியில நடக்க போறேன். ஹல்லேலூயா. நான் 3ஆம் கிளாஸோ 4ஆம் வகுப்பு படிக்கும் போது நான் நினைக்கிறேன், எங்க அப்பாய்க்கு விரோதமாக ஒரு பொய் கேஸ கொடுத்து 7 நாட்கள் ஜெயில எங்க அப்பா இருந்து 7 நாட்கள் தாண்டி விடுதலை ஆச்சு. இன்னும் 1 மாதம் தாண்டி அந்த போலீஸ், அந்த சிறைச்சாலையில போட்ட அந்த போலீஸ் எங்க அப்பாவை பார்க்கும்போது சொல்றாரு, நீங்க குற்றவாளி இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் அந்த சூழ்நிலை நிமித்தமாக நான் உங்களை அப்படி செய்த முடிஞ்சிடுச்சு, எதுவுமே நினைச்சிடாதீங்க, மன்னிச்சிடுங்கன்னு 7 நாட்கள் ஜெயில. நினைச்சு பாரு, எல்லாமே முடிஞ்சிட்டு அப்படி சொல்றாரு. அப்போ அப்படியே அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. 3 மாதத்திற்குள்ள கவனிங்கள், 3 மாதத்திற்குள்ள அந்த சிறைச்சாலையில போட்ட அந்த போலீஸ் அவருடைய பதவி, அவருடைய வேலையே போச்சு. இனிமே வேலையே செய்யக்கூடாதுன்னு ஏதோ ஒரு பிரச்சனையில அகப்பட்டு அப்படியே அவங்க வேலையே போயிடுச்சு. அந்த கேஸ் கொஞ்சம் வருஷம் நடந்துட்டு நினைக்கிறேன். அப்படி நடக்கும்போது கேஸ் கொடுத்தவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, நம்ம குற்றவாளிகள்னு, நான் தப்பு செஞ்சேன்னு நம்ம நிரூபிச்சா நம்ம சொன்னா கேஸ மூடலாம், க்ளோஸ் பண்ணலாம்னு எவ்வளவோ பிரயாசப்பட்டாங்க. ஆனா எங்க அப்பா அதற்கு விடவே இல்லை. இது நான் குற்றவாளி இல்லைன்னு என்பதை நிரூபிக்கணும் சொல்லி பல நாட்கள் அப்படியே ஓடிட்டு இருந்து, அப்படியே ஒரு நாள் வந்தது, அவர்களே வாயில திறந்து சொன்னாங்க, நாங்க சும்மா தான் கேஸ் கொடுத்தோம், நாங்க இவங்க குற்றவாளியே கிடையாது, நாங்க எங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை அதனால கொடுத்தோன்னு அவங்க வாயிலிருந்தே வார்த்தை வந்துச்சு, இது பொய்யான கேஸ், இது காரணம் இல்லாம தான் இந்த கேஸ கொடுத்திருக்கிறோன்னு. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? 7 நாட்கள் ஜெயிலு. நம்மளால புரிந்து கொள்ள முடியுமா? உலகம் இப்படி எல்லாம் நியாயம் தீர்க்கும். உலகம், நான் இப்ப சொல்றேன், உலகம் நியாய தீர்ப்பு சிறைச்சாலையில், உலகத்தின் நியாய தீர்ப்பு நம்மை சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போனா கூட நான் இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுகிறேன், யூத கோத்திரத்து சிங்கம் இப்போ அவர் நமக்காக நிக்கிற வரைக்கும் நிச்சயமா அங்கிருந்து என்ன வெளியே கொண்டு வராரு. இப்போ என்னால தைரியமா சொல்ல முடியும், இனிமே சிறைச்சாலைக்குள்ள போனா கூட எங்க அப்பா நிச்சயமாக எங்களை வெளியே கொண்டு வருவார், நியாயத்தை வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? உலகத்தின் நியாய தீர்ப்பு நம்முடைய வாழ்க்கையை அழிக்கலாம், உலகத்தின் நியாய தீர்ப்பு நம்ம குடும்பத்தையே அழிக்கலாம். ஆனா ஒண்ணு புரியணும், உலகத்தின் நியாய தீர்ப்பு முடிந்ததென்று நினைத்தாலும் எங்க ராஜா விடவே மாட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? உலகம் உங்க வாழ்க்கை முடிஞ்சுன்னு சொல்லலாம், ஆனா நான் ஆராதிக்கிற என் தேவன் விடவே மாட்டாரு. நல்ல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 12வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கும் போது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு மனுஷன் வீணானதை பேசிட்டு இருக்கிறான், வீணானதை நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறான். இங்க கவனிங்க, நம்முடைய வழிகள் தேவனுக்கு பிரியமுள்ளதா இருக்கணும், அவர் பாதையா இருக்கணும். இந்த சத்தத்தை நீங்க கேட்டு கொண்டிருக்கும் போது தேவன் உங்களிடத்துல பேசி கொண்டிருக்கிறாரு. மனுஷனின் வீணான வார்த்தைகள் சிறைச்சாலைக்குள்ள அன்னைக்கு அடைச்சு வச்சிருந்து, மனுஷனின் வீணான வார்த்தைகள் அநேக நேரத்துல உலகமே நம்புறது போல இவன் தப்பு செஞ்சான்னு நிரூபிச்சிருந்து, மனுஷனின் வீணான வார்த்தைகள் பொய் சாட்சிகளை எழுப்பி இருந்து, மனுஷனின் நியாய தீர்ப்பு, மனுஷனின் வார்த்தை, மனுஷனின் வீணான வார்த்தைகள் எல்லாம் நம்மை காயப்படுத்தி இனிமே வாழ்க்கை இல்லைன்னு முடிவடைந்து வைத்திருக்கலாம். ஆனா ஒண்ணு புரியணும், நாம நியாயம் தீர்க்க நம்முடைய நியாய தீர்ப்பு, தேவன் நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு வைத்திருக்கிறார்னு ஒண்ணு புரிந்து கொள்ளணும். ஆமென் சொல்லலாமா? இன்னைக்கு மனுஷன் தந்திரமா செயல்படுறான், தந்திரமா துணிகரமா செயல்படுறான். கவனிங்க, நான் எனக்கு தேவனிடத்துல இறக்க வேணும்,
ஆனா நான் என் சுயம்படி நடப்பேன். எனக்கு தேவன் அற்புதம் செய்யணும், ஆனா நான் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பேன். எனக்கு தேவன் விடுவிக்கணும், ஆனா நான் இந்த உலகத்தை விரோதமாக சாட்சியிடுவேன், காரணம் இல்லாம குற்றப்படுத்துவேன். அப்படி சொன்னா எப்படி அற்புதம் செய்ய முடியும்? எப்படி தேவன் ஏற்றுக்கொள்வாரு? இப்ப தேவன் சொல்றாரு, வீணான வார்த்தைகளுக்கு நாம கணக்கு ஒப்புவிக்கணும். இந்த சத்தத்தை கேட்கிற ஏதோ சிலரிடத்தில் தேவன் தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். வீணான வார்த்தைகள், கிளவி பேச்சுகள் நாவிலிருந்து புறப்பட்டு கொண்டே இருக்கிறது. குற்றமில்லாதவர்களை குற்றவாளிகள் என எத்தனை பேரையோ நாம் தீர்த்து கொண்டிருக்கிறோம், எத்தனை குடும்பங்களை தீர்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் தவறு செய்யவில்லை என அறிந்தும் நம்முடைய சுய லாபத்திற்காக, நம்முடைய நன்மைகளுக்காக, நம்முடைய நியாயத்திற்காக நாம் அவர்களுக்குள் கலகங்களை உண்டு பண்ணி அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவதற்காக வீணான வார்த்தைகள் நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். இப்ப தேவன் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. நீங்க இந்த உலகத்தை எப்படியெல்லாமோ தந்திரமாய் நியாயம் தீர்த்தீர்களோ அதற்கு எதிர்மறையாக அவருடைய நியாய தீர்ப்பு உங்களுக்கு நேரடியாக இருக்கிறது. எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்றீங்க? வீணான வார்த்தைகள், வீணான வார்த்தைகள், வீணான வார்த்தைகள் தேசத்தில் பெருகிவிட்டது. வீணான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வருவது பெருகிவிட்டது. வீணான வார்த்தைகள் சபைக்குள்ளே பெருகிவிட்டது. வீணான வார்த்தைகள் தேசத்தில் பெருகிவிட்டது. பார்க்காததை பார்த்தன சொல்லுகிற கூட்டம் பெருகிவிட்டது. குற்றம் செய்யாதவர்களை குற்றவாளி என உலகம் நியாய தீர்க்க பெருகிவிட்டது. எனவே இன்னைக்கு தேவன் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆமென் சொல்லலாமாம்? ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஒரு நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். நம்முடைய வழியை நம்ம சோதித்து ஆராய்கிறோமா? நம்முடைய பாதைகளை செவப்படுத்துறோமா? என் வழியில நான் பரிசுத்தமா இருக்கிறேனா? நான் உண்மையா இருக்கிறேனா? நான் தேவனுடைய வழியில நடப்பதற்கு நான் விரும்புறேனா? நான் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறேனா? அவர் விரும்புறத நான் நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படுறேனா? அவர் என் நிமித்தம் என்ன செய்ய விரும்புறாரு புரிஞ்சு கொள்றோமா? எதுவுமே செய்யாம எவ்வளவோ தேவன் அவருக்காக செய்ய வேண்டிய காரியங்களை நமக்காக வைத்திருந்தோம். நாம் இன்றைக்கு ஒன்றும் அறியாதவர்களைப் போல நம்முடைய வழிகளை நாம் ஸ்திரமாக பிடித்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, தேசமே, உங்களிடத்தில் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. உங்கள் வாயிலிருந்து வருகிற வீணான பழி சொற்கள் இன்னைக்கு மாற வேண்டும். குற்றமில்லாதவர்களை குற்றவாளிகள் என தீர்க்கிற குணங்கள் மாற வேண்டும். நியாயம் தீர்க்கிற கூட்டங்கள் இன்னைக்கு மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? ஹல்லேலூயா. உலகம் நீ பாவி என்று சொல்லும் போது, அவனிடத்துல நீ சேராத என்று சொல்லும் போது, அவன் கூட மட்டும் சேராத, அவன் அநியாயக்காரன், அவன் ஏமாத்துக்காரன், அவன் இந்த உலகத்துல செய்யாத பாவமே கிடையாது. அநேக நேரத்துல உங்களை குறிச்சு அநேகர் சொல்லலாம், அது பொய்யான குற்றமா இருக்கலாம். இல்லைனா நீங்க கூட அநேக நேரத்துல சில குறைவுகளை செஞ்சிருக்கலாம். அது நிமித்தமா கூட சில பேர் உங்களை பார்த்து, இவன் பாவி, இவன் அநியாயக்காரன், இவன் ஏமாத்துக்காரன், இவன் கள்ளன், அவன் கூட சேராத, அவனிடத்துல பேசாத, அவனிடத்துல ஏதாவது வாங்காதேன்னு இந்த உலகம் சிலரை வெறுக்குது. ஆனா எங்க ஏசப்பா அப்படி கிடையாது. வெறுக்கிறவங்கள தான் அவருக்கு தேவை. உலகம் யாரு நியாயம் தீர்த்து உடைக்கப்பட்டு அழுது, நான் இந்த குற்றம் செய்யலையே, நான் இந்த தப்பிதம் செய்யலையே, இந்த போராட்டம், இந்த வேதனை எனக்கு எதற்கு? இந்த உலகத்தின் நியாய தீர்ப்பு, வீணான பழி சொற்கள் இவ்வளவு பெருசா இருக்கேன்னு உங்க இருதயத்திலிருந்து ஒரு பாரம் வந்து தெய்வத்தின் பக்கமா திரும்புறீங்களா? இப்ப தேவன் உங்களிடத்துல பேசுறாரு. அவருடைய கிருபையை குறித்து நான் பேசுறேன். அவருடைய கிருபை உங்களிடத்தில் எப்பொழுதும் தங்கி இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உலகம் உங்களை நியாய தீர்க்கும் போது அதை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. உலகத்தின் நியாய தீர்ப்பை அபத்தமாக்குவதற்கு என் கூட தேவன் இருக்கிறான்னு சொல்றவங்க அத்தனை பேரும் நல்ல தலைக்க மேல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாம் பார்க்கலாம். உலக நியாயம் தீர்க்குது, இவன் சரியில்லைன்னு.
உலக நியாயம் தீர்க்குது. இவன் நட சரியில்லை, இவன் பாத சரியில்லை, இவன் பேச்சு சரியில்லை, இவன் குணம் சரியில்லை. இப்ப எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் தேவனுடைய வழியில் நடக்க சம்மதிப்பேனா, தேவனுக்கு பிரியமுள்ளவனா மாறுவேனா, இந்த உலகத்தின் நியாய தீர்ப்பு என் மூலமாக தேவன் அபத்தமாக்குவா. சில பேர் உங்களுக்கு முகத்துக்கு நேர கூட பார்த்து சொல்லலாம், நீ அப்படி போவ, நீ செஞ்சதுக்கு அப்படி போவ, செய்யாததை செய்தது போல சொல்லலாம். ஆனா தேவன் சொல்றாரு, நான் அவற்றையெல்லாம் அபத்தமாக்க போகிறேன், அவற்றையெல்லாம் நான் பொய்யாக்க போறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? உங்க ஊழியத்துக்கு விரோதமாக, உங்க குடும்பத்துக்கு விரோதமாக, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் யார் என்ன நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறார்களோ, குற்றவாளிகள் என தீர்த்து கொண்டிருக்கிறார்களோ, அவற்றை தேவன் உங்களை கொண்டு, உங்கள் மேன்மைகளை கொண்டு, உங்கள் ஆசீர்வாதங்களை கொண்டு, உங்களுக்குள்ளிருந்து தேவன் செயல்படுகிற அவருடைய மகத்தான கிரியைகளை கொண்டு அவர்களுடைய முகத்தை வெட்கத்தால் மூட போகிறார். கைகள் அசைத்து ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. அவருடைய வழியில் நடக்கணும், அவருடைய பாதையில நடக்கணும். இப்ப நமக்குள்ள ஒரு உற்சாகத்தின் ஆவி தேவை. ஏன்னா உலகம் எல்லாம் நியாயம் தீர்த்து, இவன் தேவனுக்கு சரிபட்டு வர மாட்டான்னு உலக நியாயம் தீர்க்குது. இவன் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டான்னு உலக நியாயம் தீர்க்கு. இவன் சத்தியத்துல நடக்கலன்னு உலக நியாயம் தீர்க்குது. சில மனுஷர்கள் நியாயம் தீர்க்கிறாங்க, ஆனா அவர்களுடைய வழிகளை பார்த்தாலோ அசுத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. தேவன் தெரிந்தெடுத்தவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? தேவனை அவனை நீதிமான் உள்ளவனாக மாற்றி இருக்கிறார். ஆக்கினைக்குள்ளாக குற்றவாளியாக தீர்க்கிறவன் யார் என நாம் வாசிக்கிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவனுடைய பாதையில் நடக்கிற ஜனத்தை இன்றைக்கு உலக மனிதர்கள் நியாயம் தீர்த்து கொண்டிருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஜனமே, உங்களிடத்தில் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள், அப்பொழுது உலகத்தின் நியாய தீர்ப்பு எல்லாம் அபத்தமாகும், எல்லாம் அபத்தமாகும். ஏன் எனக்கு விரோதமா பேசுறாங்க, ஏன் எனக்கு விரோதமா செயல்படுறாங்க? இப்ப தேவன் சொல்றாரு, எந்தெந்த இடங்களில் எல்லாம் நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறீர்களோ இப்ப ஒப்பு கொடுத்து பாருங்க. இன்னிலிருந்து உங்களை நியாயம் தீர்த்த, உங்களை குற்றவாளிகள் என முத்திரை பதித்தவர்கள் முன்பதாக உங்க தலையை தேவனால் உயர்த்த முடியும், உயர்த்த முடியும். உங்க ஊழியத்தை உயர்த்த முடியும், நீங்க செய்யற வேலையில உங்களை உயர்த்த முடியும். அன்னைக்கு பேர் சொல்லலாம், அவன் வேலை செய்யறான், அநியாயமா பணத்தை வாங்குறான். இல்ல, பல பேர் குற்றப்படுத்தலாம், பல பேர் நியாயம் தீர்க்கலாம். அவன் ஊழியம் செய்யறான் பாத்தியா, எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது, பல பேர் குற்றப்படுத்தலாம். அவன் சுவிசேஷம் அறிவிக்கிறான் பாத்தியா, எதுக்குமே தேவை கிடையாது. யாரு அதை கேட்பாங்க? பல பேர் உங்களை அவமானப்படுத்தும் போது. அவன் நடக்கிறான் பாத்தியா, யாருக்குமே பயப்படாம, யாருக்குமே செவி கொடுக்காம நடக்கிறான். தீர்க்கும் போது, குற்றவாளி என தீர்க்கும் போது, இவன் வாழ்க்கை இப்படிதான் முடியும்னு நியாயம் தீர்க்கும் போது எங்க ஏசப்பா சொல்றாரு, நிச்சயமா அதற்கு நான் ஒப்பு கொடுக்கவே மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க செய்த பாவத்தினால் உண்டான நியாய தீர்ப்பையே கிருபை வர மாற்ற முடியும்னா, இப்ப நான் இயேசுவின் நாமத்துல சொல்லுகிறேன், உங்க இருதயம் அவரிடத்துல சேரும்னா, உங்க அக்கிரமம் உங்களை விட்டு தூரம் போகும்னா, உங்க வழி அவருக்கு பிரியமா இருக்கும்னா, தேவனுக்கு உங்க வழியை ஆயத்தப்படுத்தினீங்கன்னா, நான் சவாலோட சொல்ல முடியும், உலகத்து நியாய தீர்ப்புகள் உங்களை